உங்களிடத்துல தியானிக்கும்படி யோசித்த வசனம் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிச்சு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 43வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். போதும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசாயா தீர்க்கதரிசியினால முன்னுரைக்கப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் தான் ஆனபடினால அந்த வசனம் நமக்கும் பொருந்தும். இங்க தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பயப்படாதே, ஃபார் ஐ ஹவ் ரெடீம்ட் யூ, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அவர்கள் பெரிய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அவர்களை தேவன் மீட்டு கொண்டார். ஆனபடினால் அவர் சொல்ல, நீ பயப்படாத, நான் மீட்டு கொண்டேன். 42வது அதிகாரம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அது முடியும் போது தேவன் அவருடைய கோபத்தினாலதான் அவர்களை மற்ற ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா ஒரு ஸ்டேஜ் போகும்போது தேவன் அந்த ஜனங்களுக்காக இறக்கப்படுகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீர் என்னுடையவன். பாருங்க, இந்த வார்த்தைகள்ல பொதிந்திருக்கிற பொருளை கவனிச்சு பாருங்க. அதாவது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவர் நம்மை நேசிக்கிறார், ஏன்னா நாம் அவருடையவர்கள். நாம் விழுந்தாலும் நம்மை தூக்கி விடுகிறார். தேவ தூதர்களுக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததியான விசுவாச சந்ததியாருக்காக அவர் தன் குமாரனை அனுப்பினார், உதவியாக கை கொடுத்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, நாம் அவருடையவர்கள். அதான் எழுதியிருக்கு, யூ ஆர் மைன், ஐ ஹவ் கால்ட் யூ பை நேம், நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களை மீட்டு கொண்டேன். தமிழ்ல வாசிங்க அந்த வசனத்தை. எசாயா 43:1 அதனுடைய பின்பகுதி. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். ஆனபடியினால நம்ம அவருடையவர்கள். ஏன் மீட்டு கொண்டார்னா நம்ம அவருடையவர்கள். எப்படி? நம்ம இங்க வாசிக்கிறேன், 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாம தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். Everyone who is called by my name and whom I have created for my glory, whom I have formed, even whom I have made. நான் உண்டாக்கினவன், நானே உங்களை சிருஷ்டித்தேன், என்னுடைய மகிமைக்காக நான் சிருஷ்டித்தேன், ஆனபடினால நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். பாருங்க, நம்ம பெற்ற பிள்ளைகளை நம்ம சொந்தம் கொண்டாடுறோம், நம்முடைய பிள்ளைகள்னு சொல்றோம். அதே மாதிரி தேவன் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர், ஆனபடினால் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்கள். இங்க நம்ம மேல வாச்சோம், பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி நான் அழைத்தேன், நீ எனக்கு சொந்தம். பாருங்க, சில நேரங்கள்ல நாம நம்பிக்கை இழந்து போகலாம், சோர்ந்து போகலாம், எடுத்த தீர்மானங்கள்ல உண்மையா இருக்க முடியலையே என்று சொல்லி மனதுல ஒரு அழுத்தமோ அல்லது நம்பிக்கையற்ற அவிசுவாசமோ கூட வர முடியும். ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறார்னா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எபிரேயர் 13:5 பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் கைவிடுவதில்லை? ஏன் விலகிறது இல்லை? ஏன் விழுந்தாலும் தூக்கி விடுகிறார்? ஏன் பலமுறை விழுந்தா கூட நம்பிக்கையோடு கூட தேவன் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏன்னா நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். யூ ஆர் மைன், என்னுடையவர்கள் சொல்றாரு. பாருங்க, நம்ம விளைக்கரையும் செலுத்தி ஏதாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ நம்ம வாங்கினோம்னா, அந்த ஆடு மாடு மழையில நனைஞ்சா கூட நாம கவலைப்படுறோம். அது பசியா இருந்தா, பட்னியா இருந்தா, தண்ணிக்காக கத்துச்சுன்னு சொன்னா நமக்குள்ள ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ, அதை இப்படி நம்ம மழையில கட்டி போட்டோமே, வெயில்ல கட்டி போட்டோமே, இற போடாம விட்டோமே, தண்ணி கட்டாம விட்டோமே, இப்படிலாம் யோசிக்கிறோம். ஏன்னா அது நம்ம விளைக்கரையும் செலுத்தி வாங்கி நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம கவலைப்படுறோம். அந்த பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்து நாம அதை கண்டிச்சா கூட கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த பிள்ளைகளை நம்ம அணைத்துக் கொள்றோம். ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைகள் நம்ம பெற்ற பிள்ளைகள். ஆனா அப்படின்னால
நாம் அதுக்கு இறங்குறோம். அதே மாதிரிதான் தேவன் நாம விழுந்து போனாலும் கூட, பாருங்க மனுக்குலமே அவரை விட்டு, சிருஷ்டி கர்த்தரை விட்டு தூரம் போன பொழுதும் கூட, ஆதாம் ஏவாள் தூரம் போன பொழுது கூட தேவன் தேடி வந்தார். நம்ம எல்லாம் தன்னுடைய குமாரனை கொண்டு நம்மை தேடினார். எனவே இதுல மறைந்திருக்கிற ரகசியம் என்னன்னா, நாம நீதிமான்களா இருக்கிறபடினாலயோ, நாம பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறதுனாலயோ, நாம ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவரை பின் சொல்லணும்னு நினைச்சதுனாலயோ அல்ல. நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் சொந்தமானவர்கள். நாம் அவரை விட்டு தூரம் போனாலும் அவருடைய இருதயம் நம்ம பால் வாஞ்சியா இருக்கிறது. நம்மை அவர் விலைக்கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டார். நம்ம 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6, 19, 20 வசனத்தை வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and that you are not your own? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. For you have been bought with a price. Therefore glorify God in your body. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். இலவசமா கொல்லப்படல. அவரால் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து தேவனோடு உள்ள உறவை இழந்து போன பின்னாடியும் கூட அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி அதற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்தி he paid the penalty of the sin. பாவத்தை, அந்த தண்டனை, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தன்னுடைய குமாரனுடைய ஜீவனையே அதற்கு ஈடாக கொடுத்து நம்மை ரட்சித்தார். அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டார். ஆனபடினால இப்ப என்ன சொல்றாருன்னா, therefore glorify God in your body. உடைய சரீரத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன் மகிமைப்படுத்தணும்? அவர் உங்களுக்கு விலைக்கரையும் செலுத்தி உங்களை மீட்டு கொண்டார். ஆனபடினால அவரை மகிமைப்படுத்துங்க. சோ பாருங்க, நம்ம அதுக்கு அடுத்தபடியா நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இந்த 43ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகளை வாய்த்து அதை புதிய உடன்படிக்கையில் உள்ள சத்தியங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம ஏன் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நாம் அவருடையவர்களா இருக்கிறோம் என்பதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரவே கூடாது. நாம் மீட்கப்பட்டோம். ஒரு பாட்டு இருக்கு, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. நாம் எல்லாரும் மீட்கப்பட்ட பாவிகள். பாவத்தினால விற்கப்பட்டு போனோம், பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்கு உள்ளானோம். தேவனோ தன் குமாரனை அனுப்பி மீட்டு கொண்டபடினால நாம் இப்பொழுது அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். அதனால ஒரு காலம் நம்ம இதை மறந்து போகவே கூடாது. அவர் நம்மிடத்துல இரக்கமா இருக்கிறதுக்கும், நம்ம விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கும், நம்ம எத்தனை முறை வழி போனாலும் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கறதுக்கும், பழைய ஏற்பாட்டுல நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் தனக்கு சொந்தமான ஜனம் என்று தெரிந்து கொண்டார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் மூலமாக நாம் ஒரு விலைக்கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மிடத்துல திரும்ப 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 நீடிய பொறுமையோடு இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதையே அவர் இலக்காக கொண்டிருக்கிறார். ஆனபடினால் அருமையானவர்களை, ஒரு காலம் நம்பிக்கை இழந்து போகவே வேண்டாம். பலமுறை நீங்க வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க விரும்பி தீர்மானம் எடுத்து நீங்க தோற்று போகும் பொழுது நீங்க நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. அவர் நம்மை நேசிப்பது நாம நீதிமான்களா இருக்கிறதுக்காக அல்ல, நாம் அவருடையவர்களா இருக்கிறபடினாலேயே அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நம்ம சொந்தம் ஆனபடினாலே அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக அவரை விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஆனபடினாலே அவர் நம் பட்சத்துல இன்னும் இறக்கமா நாம் அவருக்கு சொந்தமாயிட்டோம். சரி, அதுக்கடுத்து பாருங்க, அப்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால 2வது வசனம் வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுதும் அது உண்மையில் புரளுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொந்த பலத்துல போனோம்னா ஆறு நம்மளை விழுங்கிடும். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால சொல்றாரு, தண்ணீரை போல, வெள்ளத்தை போல தண்ணீர் உன் மேல புரண்டு வந்தாலும் சரி, அது உன்னை மூழ்கடிக்காது, அது உன் மேல எழும்பாது. காரணம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அக்கினி போன்று
எரிக்கக்கூடிய நெருப்பை போன்று நீ பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள நீ அகப்பட்டு கொண்டாலும் சரி, கடந்து போனாலும் சரி, அப்பொழுதும் அந்த அக்கினி உன்னை பொசுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம சொந்த பலத்துல போனோம்னா இந்த மாம்சத்தை கொஞ்ச நேரத்துல நெருப்பு சுட்டு எரிஞ்சிரும். நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம அப்படியே அழிச்சிரும். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால பாருங்க, எத்தனை கொள்ளை நோய்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா அது நம்ம மேல புரளுவதில்லை, நம்ம பார்க்கிறோம். ஆனா தன்னுடைய பிள்ளைகளை அது ஒரு காலம் மேற்கொள்ளாதபடி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை நம்ம ஆழமா தியானிப்போம். நான் தேவனுக்கு சொந்தமானவன். ஐ பிலாங் டு ஜீசஸ், ஐ பிலாங் டு காட். நான் தேவனுக்கு சொந்தமானவன், அவர் எனக்கு சொந்தமானவர். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவர் பிதாவாகிய தேவனிடத்துல இப்படிதான் சொன்னார், அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள், நீர் அவர்களை எனக்கு தந்தீர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். யூ ஹாவ் கிவன் டு தம் டு மீ, யூ ஹாவ் கிவன் தம் டு மீ. அவர்களே, 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது வசனத்துல, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம அவருடையவர்கள், அவர்தான் நம்மளை இயேசுவுக்கு கொடுத்தாரோ. அதனால அருமையானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானவர்கள். இயேசு எப்படி சொல்றாரு பாருங்க. இன்னும் அருமையானவர்களே, இப்பொழுதும் கூட நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு காலம் இந்த உள்ளுக்குள்ள அவிசுவாசமோ அவநம்பிக்கையோ நமக்கு இருக்கவே கூடாது. நீங்க பாவத்திலேயே தவறி விழுந்துட்டாலும் சரி, அதிலே விழுந்து கிடக்கவே கூடாது. உடனடியே எழுந்திரிச்சிடணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. தேவன் அதைத்தான் விரும்புறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் நம்மிடத்துல என்ன விரும்புறார் அப்படின்னா பாருங்க, அதுக்கு அடுத்து எழுதியிருக்கு 7வது வசனத்துல நம்ம இப்ப வாசிச்சோம், ஐ ஹேவ் கிரியேட்டட் ஃபார் மை க்ளோரி. இங்கிருந்து நான் 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிச்சு காமிச்சேன். அதுல என்ன எழுதியிருக்கு, நீங்க மீட்கப்பட்டீர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், அதனால க்ளோரிஃபை காட், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப தேவன் இப்படி நம்மிடத்துல சொந்தம் கொண்டாடி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள். ஒன்று, நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம இங்க 7வது வசனத்துல வாசிக்கிறோம். ஐ ஹேவ் கிரியேட்டட் ஃபார் மை க்ளோரி. அந்த 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கிறோம், க்ளோரிஃபை காட் வித் யுவர் பாடி. இன்னும் அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்துல நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களும் ஒன்று தேவனை மகிமைப்படுத்த முடியும், அல்லது தேவனுக்கு மகிமை குறைச்சலை கொண்டு வர முடியும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்க என்னுடையவர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், ஆறுகளை நான் புரள விடுவதில்லை, அக்கினியை உன்னை அழிக்க அல்லது பொசுக்க நான் விடுவதில்லை, நீ என்னை மகிமைப்படுத்து அப்படின்னா 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே செய்வீர்களா. ஒன்று, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம அநேக நேரங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா நம்மளை மகிமைப்படுத்துற மாதிரி செய்ய முடியும். ஆனா பாருங்க, நம்ம வேதத்துல சில உதாரணங்களை வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அநேக அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய நாமத்தினால அற்புதம் நடக்கிறதா சொல்கிறார்கள். நீங்க அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறதுன்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு காரியம் செஞ்சா அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியம். தன்னுடைய பெயரை மகிமைப்படுத்தும்படி ஒரு காரியத்தை செஞ்சா அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராதனால அது தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம் அல்ல. ஏன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, க்ளோரிஃபை காட், க்ளோரிஃபை மீ ஃபார் மை க்ளோரி அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:8. நாம பாருங்க, எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் அதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். ஒரு சில நேரங்கள்ல பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பொழுது, இன்றைக்கும் உலகத்துல அற்புதங்கள் நடக்கும் பொழுது யாருக்கு மகிமை வருகிறது? அந்த ஊழியக்காரர்கள் அந்த மகிமையை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுல கொஞ்சமாவது எடுத்துக்கொள்கிறார்கள்.
நான் ஜெபித்தேன், ஆண்டவர் சுகமாக்கினார். அப்புறம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்யறாரு. அங்க பாருங்க, ஜனங்கள் யாரை மகிமைப்படுத்துறாங்க? கண்ணார இயேசு அற்புதம் செய்யறத பாக்குறாங்க. ஆனா தேவனை மேன்மைப்படுத்துகிறார்கள். 9, 8 வசனம். அதை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாசிச்சு பாருங்க. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். கண்ணுக்கு கண்ணார அவர்களுக்கு முன்னாடியே அவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஆனால் அதை பார்த்தவர்கள் எல்லாரும் இயேசுவே ஒரு சாதாரண மனிதனாக பார்த்து மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை துதித்தார் எழுதியிருக்கு. அப்படின்னா இயேசு கொஞ்சம் கூட அவர் அந்த இடத்துல அவர் மகிமையை தனக்கு வரும்படிக்கு அவர் செய்யவே இல்லை. அதுதான் அதுல உள்ள சீக்ரெட். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான தர்மம் பண்ணாலும் சரி, உதவி செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, அல்லது நம்ம ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்தாலும் சரி, நாம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு நாம் அதை ரகசியமா செய்யறோமா? ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது கூட நான் தான் அதை செய்யறேன். மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உதவியவோ பொருளையோ பணத்தையோ இன்னொருக்கு வாங்கி கொடுக்கும்போது கூட அதுல நாம தான் செஞ்சது போல, நம்முடைய முயற்சினால நடந்தது போல நம்ம மகிமையை திருடி கொள்ள முடியும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எல்லா துதி கனம் மகிமையும் தேவனாய் கர்த்தருக்கே உரியது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறமேனவர்களே, துதி கணத்துக்கு பாத்திர ஒருத்தர் மாத்திரம்தான். ஏசு அப்படி செய்தார். தேவனை மகிமைப்படுத்தும்படி அதை செய்தார். பாருங்க, அதுக்கு பின்னாடி நம்ம வாசிக்கிறோம் அதே அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல 30வது வசனம் வாசிங்க. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வாசிங்க அடுத்து. அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்க, அற்புதம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரும் இதை அறியாதபடிக்கு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு இதை நீ சொல்லாத அப்படிங்கிறார். அவங்க போய் கீர்த்தியை பிரசித்தம் பண்ணார்கள் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது ஒருவரும் அறியாதபடி செய்தார், ஒருவரும் அறியக்கூடாது என்று கட்டளையிட்டு செய்தார். அப்ப ஆனா இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா, நீங்க யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க, தான தர்மம் பண்றீங்க, சுவிசேஷம் சொல்றீங்க, அது எப்படியாவது நம்மளை அறியாமலே கூட நாம் அதை செஞ்சோம், அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்கு, நேரடியாகவோ மறைமுகமாவோ நம்ம அதுல சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது பிரசித்தம் பண்ணக்கூடியதான ஒரு சுவாவம் நமக்குள்ள இருக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மியூசிக் போடுறவர் தேவனுக்கு மகிமையா மியூசிக் போட முடியும், தன்னுடைய பேர் பிரஸ்தாவமாகணும்னு நினைச்சும் அதை செய்ய முடியும். பாட்டு பிடிக்கிறவர் தேவனை மகிமைப்படுத்தும்படியான நோக்கத்திலேயே செய்ய முடியும், அல்லது தான் நன்றாக பாடுகிறதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய திறமையை காட்டி மற்றவர்களுடைய புகழ்ச்சியை விரும்புகிறவராக செய்ய முடியும். காணிக்கை கொடுக்கிறவர்கள் அந்த காலத்துல தான தர்மம் பண்ணுகிறவர்கள் கூட, காணிக்கை கொடுக்கிறவர்கள் கூட எல்லாரும் பார்க்கும்படி அதை செய்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஜெபம் பண்ணும்போது, உபவாசம் பண்ணும்போது, தான தர்மம் பண்ணும்போதெல்லாம் அந்தரங்கத்துல செய்யுங்க, அதை பார்த்து தேவன் உங்கள் மேல பிரியமா இருப்பாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிறவனுக்கு தான் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அப்படின்னு சொன்னார். அப்ப நாம செய்யறத எந்த ஒரு உதவியையும் நம்ம பேரு வெளியரங்கமாகாம செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எங்கெல்லாம் நம்ம பேருக்கு மகிமை வரும்படி செஞ்சிடறோமோ அப்பொழுது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வராது. அப்ப எந்தெந்த காரியங்களை எல்லாம், நல்ல காரியங்களை அந்தரங்கமாக செஞ்சு யார் செஞ்சாங்கன்னு தெரியாத பொழுது they give the glory to God. அதனுடைய விளைவு என்னன்னா, நாம பெருமை அடைய மாட்டோம் ஒன்றும். ஏன்னா மனிதர்கள் புகழும் பொழுது அது நமக்குள்ள பெருமையை கொண்டு வர முடியும், ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் தேவனை புகழும் பொழுது அவர்கள் தேவனோடு நெருங்குகிறார்கள். அடுத்தபடி ஏதாவது ஒரு தேவைன்னா அவர்கள் தேவனை சார்ந்து கொள்வார்கள். நாம உதவி செஞ்சோம் நினைச்சா எப்படியாவது அவருடைய தேவையை நமக்கு காண்பிக்கணும்னு நினைப்பாங்க. அதன் மூலமா அவர்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ளதான உறவிலிருந்து மனிதர்களோடு கூட அவர்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா பெருமானவர்களே, நாம எந்த காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியே செய்யணும். புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அதே மாதிரிக்கு அந்த 1 கொரிந்தியர் 6:19 சரீர பிரகாரமான ஒழுக்கங்கெட்ட பாவங்கள், பாழி இச்சையினால் விழுந்து போகிற பாவங்களை செய்யும் பொழுது அதுல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னார். உன் சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்து. சரீரம் வேசித்தனத்துக்கு அடுத்ததல்ல, அது தேவனுக்குரியது. நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கைகளால் கட்டப்பட்டதான ஆலயங்கள் அல்லது சர்ச்சுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றதெல்லாம் பில்டிங்கை குறிக்கிற வார்த்தையா மாறி போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, சர்ச்சுன்னா அது திருச்சபை, இட்ஸ் நாட் அ பில்டிங்.
ஆனா இன்னைக்கு உலகத்துல எல்லாமே சர்ச்சுனா பில்டிங்னு ஆகி போயிடுச்சு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம்ங்கிறாரு. அப்ப நம்முடைய சரீரத்துல நம்ம எதை செஞ்சாலும் அது பரிசுத்தமானதா, தேவனுக்கு மகிமையை சேர்க்கக்கூடியதா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய தான தர்மம், உதவிகள், ஊழியம் எல்லாத்துலயும் எனக்கு பேர் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லும்போது 3 காரியத்தை முதல்ல சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய அரசு விரிவாகணும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படணும். அதுல என்ன மறைந்திருக்குன்னா, என்னுடைய நாமத்துக்கு மகிமை வேண்டாம், என்னுடைய ராஜாங்கத்தை நான் கட்ட வேண்டாம், என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டாம். உங்க விருப்பம் நிறைவேறினா போதும், உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டா போதும், உங்களுடைய ராஜ்ய விரிவடைஞ்சா போதும். எப்படியாவது யார் மூலமாவது சுவிசேஷம் பிரபல்யமாகி அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டா போதும் ஆண்டவரே. எனக்கு மகிமையே வேண்டாம், எனக்கு பேர் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், என் பேரு பிரசித்தமாகவே வேண்டாம். லெட் மை நேம் பி ஃபர்கெட், நம்முடைய பேர் மறக்கப்பட்டு போட்டும், லெட் இட் பி ஃபர்காட்டன். அமர்மையானவர்களே, அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதனால 30 வருஷம் கழிச்சு யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது யோவான் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். 30 வருஷம் அவர் இந்த பூமியில மாம்சத்துல வாழ்ந்துட்டாரு. யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நீங்க அறியாத ஒருத்தர் உங்க நடுவில் இருக்கிறார். எப்படி 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 அது அருமையான காரியம் பாருங்க. இன்னைக்கு ஒரு மந்திரியினுடைய மகனா இருக்கட்டும், ஒரு அதிகாரியினுடைய மகனா இருக்கட்டும், அரசாங்கத்தில் வேலை செய்யற ஒரு போலீஸ் அதிகாரியோட மகனா இருக்கட்டும், அவங்க படிக்க ஒரு இடத்துலயே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இன்னாருன்னு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு பந்தா அல்லது உள்ள செல்வாக்கு, அங்குள்ளதான மற்ற மனிதர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையிலிருந்து யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனா தேவனுடைய குமாரன் இந்த பூமியில 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஒருத்தர் கூட தேவனுடைய குமாரன் தெரியவே இல்லையே. பேதுரு தான் முதல்ல சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துன்னு. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும். அவர் மனுஷகுமாரன் தான் சொன்னார். அருமையானவர்களே, இப்பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம ஏதாவது ஒரு நன்மை செய்யும் பொழுது அது அந்தரங்கமா செஞ்சா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அது செய்யக்கூடிய விதத்திலேயே. அதே மாதிரி பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கலாத்தியர் நிருபத்துல 1வது அதிகாரம், கலாத்தியர் நிருபத்துல 1வது அதிகாரம், பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி ஒரு மாற்றத்தை கண்டா ஜனங்கள் கண்டிப்பாக, நீங்க போற சபை தாங்க சரியான சபை, நீங்க போற வழிதாங்க சரியான வழி அப்படின்னு ஜனங்கள் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் காண்கிறார்கள், அதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஆனபடினால கலாத்தியர் 1ல நம்ம வாசிக்கிறோம், முதல்ல அவர் எப்படி இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வார்த்தை அவங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை. பாருங்க 13வது வசனத்தை முதல்ல வாசிங்க. கலாத்தியர் 1:13. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது, அதுக்கு பின்னாடி பாருங்க 23வது வசனம் வாசிங்க. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கின்றான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 24வது வசனம், and they were glorifying God because of me. பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டார்கள். அவர் சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். யூத மார்க்கத்துல வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் விரோதமாக அவர் பல மோசமான காரியங்களை செய்தவர். அவர்களை கொல்லவும் அழிக்கவும் பாழாக்கவும் விரும்பினவர். அவர்களை சிறைப்படுத்தி கைது பண்ணி கொண்டு போக விரும்பினவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது எந்த விசுவாசத்தை அழிக்கும்படி, எந்த கிறிஸ்தவர்களை அழிக்கும்படிக்கு அவர் துரிதமாய் செயல்பட்டாரோ, துணிகரமாய் செயல்பட்டாரோ, அதே மனுஷன் இப்பொழுது அவர் அழிக்க நினைத்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் என்று பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கிறதை கண்டார்கள். எந்த கிறிஸ்தவர்கள் பயந்து நடுங்கினார்களோ
அதே கிறிஸ்தவர்கள் இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறார். உம்மால் ஆகும் கர்த்தாவே. விசுவாசத்தை அழிக்க தேடின மனிதன், விசுவாசிகளையும் சபைகளையும் பாழாக்க நினைத்த மனுஷனே இப்பொழுது அதே விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி தேவன் பண்ணிவிட்டாரே என்று சொல்லி அந்த தேவனை மகிமைப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாம் திருடர்களாய், பொய்யர்களாய், வேசிக்கல்லர்களாய், விபச்சாரக்காரர்களாய், பண ஆசை உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை உலகத்துக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கை தெரியும். வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியாட்டாம் கூட நம்மோடு கூட நெருக்கமாய் பழகினர்களுக்காக தெரியும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆர் தே ரியலி சீயிங் தி சேஞ்சஸ்? சும்மா நம்ம போற சபை மாறி இருக்கு, நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் மாறி இருக்கு, நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்களுடைய பெயர் மாறி இருக்கு, ஆனா வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு மகிமை உண்டாக. நம்ம மதம் மாறி இருக்கோம்னு தான் உலகத்துல சொல்லுவாங்க, அல்லது மார்க்கம் தப்பி அலைகிறோம்னு சொல்லுவாங்க, வழி தப்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை மாறி இருந்தா, ஒரு பெரிய குடிகாரன் இப்பொழுது தெரிந்து விட்டான், அல்லது ஒரு கொலைகாரன் இப்பொழுது தெரிந்து விட்டான், ஒரு பொல்லாங்கு செய்யக்கூடிய ஒரு மனிதன் இப்பொழுது தெரிந்து விட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்க்கும் பொழுது மெய்யாகவே நீங்க போற சபை அல்லது நீங்க போற வழிதான் சரியானதுன்னு ஜனங்கள் இப்பொழுதும் சொல்லத்தான் செய்யறாங்க. They see the changes in their life. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன பார்க்க முடியல அப்படின்னா, சத்தம் அதிகமா இருக்கு, அவர்கள் கொண்டாடக்கூடியதான பண்டிகைகள் வித்தியாசமா இருக்கு, அவருடைய வாழ்க்கை மாறவே இல்லை. சுப்பிரமணியன் இருக்கிறத இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சு கிறிஸ்தவன் சொல்லிட்டாப்புல அவங்க வாழ்க்கை மாறிடுமா? இல்லை அருமையானவர்களே. அதனால நம் வாழ்க்கை மாறுகிறதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம பணத்தை நம்ம கொடுக்கல் வாங்கல் பண்றது, நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய விதம், நம்ம வாங்கல் கொடுக்கல்ல உண்மையா இருக்கிறது, அநியாயமாகவோ அல்லது அநீதியாகவோ அல்லது நேர்மையற்ற விதத்திலோ சம்பாதிக்காம நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது, நம்ம செலவழிக்கக்கூடிய விதம், நாம ஆடம்பரத்துக்காக, வீண் பெருமைக்காக அல்லது உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக செலவழிக்காம we are frugal in expenditures, நம்முடைய செலவுகள்ல சிக்கனமாகவும், அதே சமயத்துல தான தர்மம் உதவிகள் செய்யறதுல நாம அதிகமாக கவனம் செலுத்தணும்னு சொன்னா தேவனுடைய நாம மகிமைப்படும்.